இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் எல்லாம் முயற்சிப்பது என்ன? ஏதாவது ஒரு புதிய பொருள் இருந்தால் அதை களவெடுத்து திருடி அதை உடைத்து எப்படியாவது கொண்டு சென்று ஒரு இரும்பு கடையில் விற்கும் பழக்கமும் கொழும்பில் இருக்கின்ற இந்த போதைப் பொருளுக்கு அடிமையான, பொதுவாக சொல்வார்கள் குடுகாரர்கள் என்று, இந்த குடுகாரர்களுக்கு இருக்கின்றது. ஆகவே அப்படியான குடுகாரர்களுடைய செயற்பாடுகளும் இங்கு அதிகமாக இருக்கும். ஏனால் இதற்கு முன்பதாக அதிகமான குடுகாரர்கள், இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் தான் இந்த மத்திய பேருந்து நிலையத்தில் வந்து உறங்குவதும், அங்குதான் போதை பழக்கங்களில் ஈடுபடுவதும், இப்படியான பல பிரச்சனைகள் இருந்தது. அதே போல அங்குதான் அந்த மலசல கூடங்களை தான் அவர்களும் பாவித்தார்கள். அந்த மலசல கூடங்களில் தான் போதைப் பொருள் பாவனையும் அதிகமாக இருந்தது. ஆனால் இனியும் அப்படி செய்ய முடியாது என்பது தான் இனி சொல்லக்கூடியதாக இருக்கும். யார் எவராக இருந்தாலும் என்ன செய்தாலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தான் பிரதி அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே நாமும் கேட்டுக்கொண்டிருப்பது, நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே நாட்டு மக்களிடம் வைக்கின்ற கோரிக்கை என்னவென்றால், முறையாக பயன்படுத்துங்கள், ஒழுக்கமாக நடந்து கொள்ளுங்கள், பாதுகாத்து அடுத்த சந்ததியினருக்கு நாங்கள் இதை பொறுப்பு கொடுக்க வேண்டும். ரைட்? நாங்கள் மாத்திரமல்ல, எமக்கு இது பொதுவாக பல லட்சம் பேர் பாவனைக்குட்படக்கூடிய ஒரு இடம், வந்து செல்கின்ற ஒரு இடம். இது எமக்கான இடம், எம்முடைய வரி பணத்திலே கட்டப்பட்ட புதிதாக புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட இடமாகவே இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எம் அனைவருக்குமே இருக்கின்றது.